வாழ்க வளமுடன். சிவாய நம ஓம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். திருமால் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனுக்கும் தேவர்களில் ஒருவரான அந்த வாயு பகவானுக்கும் ஒரு சமயம் தங்களில் யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டி வருது. இப்போ அதில் இந்த வாயு பகவான் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக இந்த காற்றை வாயுவை வேகமாக ஊதுறார். இந்த உலகமே அதில் அப்படியே நடுங்குது. அப்போ இந்த ஆதிசேஷன் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க போய் மந்திரமலையை அப்படியே சுற்றி இறுக்க பிடிச்சிக்கிறார். இப்போ அவர் இழுக்க பிடிச்சிருக்கும் பொழுது அந்த மலையில் இருந்து நவரத்தினங்கள், அதாவது சிகப்பு ரத்தினங்கள், வைரங்கள், மாணிக்கங்கள் இதெல்லாம் போய் அப்படியே செதறி ஒவ்வொரு இடத்துல விழுது இந்த பூமியில். அப்படி மாணிக்கம் விழுந்த இடம்தான் முசுகுந்தபுரி என்று சொல்லக்கூடிய முசிறி அருகில் இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் மலை. அதாவது திருச்சி நாமக்கல் சாலையில் முசிறி என்னும் அந்த முசுகுந்துபுரியை தாண்டி காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கக்கூடிய மரகத லிங்கம் இருக்கக்கூடிய திரு ஈங்கோய் மலை. இந்த மலையில் தான் அகத்தியருக்கு சன்னதி உண்டு, தனி சன்னதி இருக்கு. இந்த அகத்திய பெருமான் மாசி மகத்து அன்னைக்கு காலையில் காவிரியின் தென்கரையில் இருக்கக்கூடிய கடம்பரை தரிசனம் பண்ணிட்டு மதியம் சொக்கநாதர் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்னகிரி மலையில் இருக்கக்கூடிய ஐயர் மலை என்று இன்றைக்கு ஐவர் மலை என்று சொல்லக்கூடிய அந்த ஐயர் மலையில் இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரரை வழிபாடு செய்துவிட்டு மாலையில் இந்த திரு ஈங்கோய் மலை ஈஸ்வரனை தரிசிக்கிறதுக்காக வர்றார். அன்னைக்கெல்லாம் நடந்து தான் போவாங்க. அன்னைக்கு காவிரியில் எந்த பாலமும் கிடையாது. அப்போ மாலை நேரத்தில் வரும் பொழுது இந்த கோயில் நடையை சாத்திடுறாங்க. அப்போ இறைவனை இப்போ எப்படியாவது ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவம் எடுத்து அந்த ஆலயத்திற்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மரகத லிங்கத்தை வழிபாடு பண்ணுறார். அகத்தியர் வடிவில் உருமாறி வழிபட்ட தலம் அப்படிங்கிறது தான் திரு ஈங்கோய் மலை அப்படின்னு பேர் வந்துச்சான். இந்த மலை அடிவாரத்தில் போகருக்கு தனி சன்னதி உண்டு. போகர் யாரு? பழனி தண்டாயுத பாணியை நவபாசன சிலைகளால் உருவாக்கியவர். இந்த மலைக்கும் பழனி மலைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ இங்கே அகத்திய பெருமான் குடிகொண்டிருப்பதால் இந்த அகத்திய பெருமான் ஆயில்ய நட்சத்திரத்தில், அதாவது கடக ராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அப்போ ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் வரும் அன்னைக்கு இந்த திரு ஈங்கோய் மலையில் அகத்திய பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு பூஜைகள்லாம் நடக்கும். அப்போ இந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இந்த புதன் பகவானுடைய வீடான மிதுனம் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள், ராசியில் பிறந்தவர்கள், அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரமான இந்த ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். அதே மாதிரி கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்கள், புதன் திசை நடப்பவர்கள், புதன் புத்தி நடப்பவர்கள், இவர்கள்லாம் இந்த மார்கழி ஆயில்யம் நட்சத்திரம் வரும் அன்று இந்த திரு ஈங்கோயில் மலையில் நடக்கின்ற அந்த அகத்தியர் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறது ஐதீகம்.
அதே மாதிரி கல்வியில் பின்தங்கியவர்கள், இவர்கள் எல்லாம், அதே மாதிரி தொழில் முடக்கமானவர்கள், நரம்பு வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள்லாம் போய் அன்னைக்கு வழிபாடு பண்ணால் அதற்கு உண்டான தீர்வை அகத்திய பெருமான் கொடுப்பார். அப்போ அன்னைக்கு சிவன் அடியார்கள்லாம் வருவாங்க. இப்போ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் 4ஆம் தேதி 19/12/2024 வியாழக்கிழமை அன்று இந்த அகத்திய பெருமானுக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் அங்கே ஜெயந்தி விழா நடைபெற இருக்கிறது. அன்னைக்கு சிவன் அடியார்கள்லாம் நிறைய வருவாங்க. உங்களால் முடிஞ்ச அந்த சிவன் அடியார்களுக்கெல்லாம் பச்சை வஸ்திரம் கொடுங்க. அதே மாதிரி நிறைய அன்னதானங்கள்லாம் செய்வாங்க. கோயில் விழாக்கள்லாம் நிறைய சிறப்பாக நடக்கும். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம். அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். அதே மாதிரி சிவனடியார்களுக்கு செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு நீங்கள் அன்னைக்கு அகத்திய பெருமானையும் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த போகரையும் வழிபாடு செய்தால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்கள் விலகும் என்பது ஐதீகம். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.